ஹாய் கைஸ், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காலையிலேயே லஞ்ச் வந்து சமைச்சு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு சிப்ஸ் தான். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க வச்சுட்டேன். பசங்க வந்து ரசமே போதும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நான் எப்போ செஞ்சாலும் கடையில் வாங்குற டேஸ்ட் வந்து வரவே மாட்டேங்குது. அது ஏன் தான் தெரியல. இந்த முறை மசாலா வந்து வேற மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த காலிஃப்ளவர் பார்க்கறதுக்கு எவ்வளோ வெள்ளையா வந்து பளிச்சுன்னு இருக்கு, கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்க. இதில் வந்து பச்சையாக வந்து குட்டி குட்டியாக புழு இருக்கும். அது ஒன்றும் ஆகாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டரில் போட்டு விட்டுட்டா அந்த பூச்சியெல்லாம் வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் க்ளீன் ஆகிடும். கருணக்கிழங்கு கூட அதே மாதிரி தாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுட்டா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். நம்ம வந்து கருணக்கிழங்கு கட் பண்ணும்போது சிப்ஸ் மாதிரி மெலிசா கட் பண்ணிட்டா வேகிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். மசாலா எல்லாமே போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்க வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேங்க. ஆனால் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நான் இன்னும் மிக்ஸ் பண்ணலைங்க. இது பாருங்க, நான் எவ்வளோ மெலிசா கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னா தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. முக்கியமாக ஒரு பொருள் சொல்லவே மறந்துட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் சேர்த்துருக்கேன். கருணக்கிழங்கு சிப்ஸ்க்கு வந்து நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னா தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதாங்க. வேற எதுவும் நான் அதில் வந்து சேர்க்கல. இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பார்த்தீங்கன்னா எங்கே ஃபேமஸ் அப்படின்னா எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க இல்லைங்க, அங்கே தாங்க ஃபேமஸ். அங்கே போனால் நான் சாப்பிடாம வரவே மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து காலிஃப்ளவர் 65 பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லஞ்ச் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, பேக் பண்ணிடுறேன். கிளம்புங்க, ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொன்னா ரயான் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டே இருக்கான். எப்படியோ 2 வீக்ஸ் வந்து சைலண்டா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருந்ததுங்க. இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு கண்டிப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.